கருத்தடை மாத்திரைகள் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கைனகாலஜி ஃபீல்டில் ரொம்ப காமனாக அப்யூஸ் பண்ணப்படுற ஒரு மருந்து. நம்ம எங்கெல்லாம் கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணுறோம்? அப்கோர்ஸ் ஒரு அன்வான்ட் ப்ரெக்னென்சியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கான்ட்ரசெப்ஷன் மெத்தடாக போத் மேரிட் அண்ட் அன்மேரிட் விமன் லாட் ஆஃப் டைம்ஸ் கருத்தடை மாத்திரை போட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அப்நார்மலாக யூட்ரைன் ப்ளீடிங் இருக்கும்போது இப்போ ஒரு மாதத்துக்கு 2-3 தடவை படுது, இல்லை ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டா அது நிற்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரி பல காரணங்களுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு காமனான மருந்து தான் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படிங்கிற கருத்தடை மாத்திரைகள். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மோனோஃபேசிக், இனி லோ டோஸ் பில்ஸ், ஹை டோஸ் பில்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்கு. பட் இப்போ பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தடவை நம்ம ஏதோ ஒரு ரீசனுக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ப்ளீடிங் ஆகுதுன்னு ஒரு பேஷண்ட்டுக்காக நம்ம எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா, அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை திருப்பி அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது டாக்டரை போய் பார்க்காமலே வாங்கி போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த டைமுக்கு இல்லாம போட்டுக்கிற ஒரு மருந்து கிடையாது கருத்தடை மாத்திரைகள். நம்ம ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. வெயிட் கெயின், ப்ளோட்டிங், அந்த மூட் ஸ்விங்ஸ், ஹெட்ஏக்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் தவிர்த்து லாட் ஆஃப் டைம்ஸ் ஈஸ்ட்ரஜன் காம்பனன்ட் இருக்கிற பில்ஸாக இருந்தால் அதில் நம்மளுக்கு நம்ம ரத்த நாளங்களில் ரத்த கட்டி ஃபார்ம் ஆகிற காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப டேஞ்சரஸாக சில பேருக்கு வரக்கூடிய. சில டைம்ஸ் ரொம்ப லாங் டேர்ம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் கேன் பி அ ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு பிரெஸ்ட் கேன்சர். உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரத்துக்கு கூட சில டைம்ஸ் இந்த மாதிரி பில்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டா தேர் மைட் பி அ ரோல்னு ஸ்டடிஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை தயவு செய்து அப்யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பில்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அது கருத்தடைக்கான ரீசனாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் டாக்டர் முதல்லையே கொடுத்து மறுபடியும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரீசனாக இருந்தாலும் சரி, மறுபடியும் போய் டாக்டர் பார்த்து உங்களோட பிளட்ஸை ரிப்பீட் பண்ணுங்க. ரீசெண்டாக பண்ணலை அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரியை அவங்க ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒருவித ஸ்கேன்ஸ் தேவைப்படும். பர்டிகுலர்லி உங்களோட யூட்ரஸ் ஸ்கேன்ஸ், உங்கள் லிவர் எப்படி இருக்குது, உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி ரத்த உறையும் தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கா, இல்லை ஏதாவது கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் எதுவும் இருக்கா, இவ்வளவு டெஸ்ட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் போட்டுக்கலாம். ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸே போடக்கூடாதுன்னு சொல்கிற டாக்டர் நான் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஓசி பில்ஸ் போடும்போது அதுக்கான இண்டிகேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பாருங்கள். உங்கள் டாக்டரை போய் முதல்ல ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற டியூரேஷனுக்கு போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் யூஸாக நீங்கள் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுறது நல்லது. தேங்க்யூ.